வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மீண்டும் ஒரு அமெரிக்க இந்திய சம்மந்தப்பட்ட செய்தி தான். உங்களுக்கு தெரியும், புதிய இமிக்ரேஷன் பாலிசி என்ன ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் நான் டோட்டலாக அமெரிக்கா விட்டு வெளியாக்குவேன் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் அறிவிச்சிருந்தார். அதில் பார்த்திங்க அப்படின்னா, இது 200 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸில் ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இந்த இல்லீகல் மைக்ரண்ட்டை அமெரிக்கா விட்டு வெளியாக்குறதுக்கான ஆர்டர்ஸ். அது ஆர்டரை இஷ்யூ பண்ணிட்டாப்புல. இதில் பார்த்திங்க அப்படின்னா, மெக்சிகோக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்க அந்த நார்த்தன் பார்டரை எமர்ஜென்சி அறிவிச்சிருந்தார். நேற்று பார்த்திங்க அப்படின்னா 1500லிருந்து 5000 ட்ரூப்புகள் அங்கே இறங்கியிருக்காங்க. அந்த பார்டரில் வேலி போடுற வேலைகள் துரிதமாகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 மீட்டர் உயரத்துக்கு உங்களுக்கு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வேலி, மிகப்பெரிய வேலி அமைப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு மேசிவ் எமிக்ரெண்டோட வெளியேற்ற நடவடிக்கைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறதுனால, மெக்சிகோவில் அங்கேருந்து வெளியாகக்கூடிய அந்த இல்லீகல் மைக்ரண்ட்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்காக மிகப்பெரிய கேம்பிங் ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பெரிய அளவில் டென்டேஜ்லாம் மெக்சிகோ பார்டர் பக்கத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மெக்சிகோ அரசாங்கம் அவங்களுக்கு வந்த உடனே அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், அவங்களுக்கு சாப்பாடு, இது போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மிகப்பெரிய வேலை மெக்சிகோக்குள்ளேயும் நடந்துக்கிட்டு இருக்கு மக்களே. ஓகே, நம்ம இந்திய நியூஸுக்கு வந்தோம் அப்படின்னா, நேற்று டாக்டர் ஜெய்சங்கர், நம்மளுடைய வெளியுறவு அமைச்சர் நம்ம இந்தியன் அம்பாசிடர் யூஎஸில் இருக்க இந்தியன் அம்பாசிடர்களோட செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். இதில் பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 18,000 இந்திய இல்லீகல் மைக்ரண்ட் அங்கே இருக்காங்க. அதாவது இந்தியாவை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 18,000 பேர் அமெரிக்காவில் விசா இல்லாமல் இல்லீகலாக வேலை பார்த்து அங்கேயே தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யூஎஸோட பார்டர் அந்த டேட்டா கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அது சம்மந்தமாக டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் செய்தியாளரை சந்தித்தார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவும் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுது. நாங்கள் அதை கடுமையாக அப்போஸ் பண்ணுறோம். இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் நாட்டோடைய பாதுகாப்புக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருப்பாங்க. ஸோ அமெரிக்காவுடைய அந்த பாலிசி, அமெரிக்காவோட பாலிசி, இந்தியாவோட பாலிசியும் கிட்டத்தட்ட அந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸில் ஒரே மாதிரி தான். இந்தியாவிலிருந்து இருக்கிற அந்த 18,000 இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை அந்த குவான்டிட்டி ப்ளஸ் அவங்களோட டேட்டா, ஒரு சில பேர் உங்களுக்கு தெரியும் போலி பாஸ்போர்ட்டில் கூட போயிருப்பாங்க. பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் நம்ம பாஸ்போர்ட்டில் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. பாகிஸ்தான்காரங்களும் இந்தியாவோட போலி பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பங்களாதேஷில் ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் ஈரோட்டில் பிடிச்ச பங்களாதேஷ் குடிமக்கள்கிட்ட நம்ம போலீஸ் என்ன டிஸ்கவர் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்தியாவுடைய ஆதார் அட்டை, அது இல்லாமல் இந்தியாவோட பாஸ்போர்ட்டு, இந்தியாவோட ரேஷன் கார்டு, இது போன்ற இதெல்லாம் அவங்க போலியாக தயாரித்து வச்சுருந்தது நம்ம இப்போ நம்மளுடைய காவல்துறை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த 18,000 அப்படிங்கிற நம்பரு அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்க உண்மையிலேயே இந்திய குடிமக்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு, இந்தியாவே அவங்கள அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரவழைப்பதற்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவிலேருந்து ஒரு ஃப்ளைட்டு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 100 பேர் இது போல் இந்தியாவிலேருந்து சென்று இல்லீகலாக இருக்கவங்கள நம்ம இந்திய அரசாங்கம் டெல்லிக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அது ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னே நடந்துச்சு. ஸோ நம்ம இந்திய அரசாங்கம் அந்த 18,000 பேர் இந்தியர்களாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் சைனாக நம்ம அமெரிக்க அரசாங்கமும் பார்க்குது மக்களே. ஓகே, இதுக்கு இந்த 18,000 பேரில் பார்த்திங்கன்னா, ஒரு டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, இது தமிழ்நாடு, ஆந்திராவிலேருந்து சென்றவங்க மிக குறைவான எண்ணிக்கையிலையும், அதிகமாக பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸு, எஸ்பெஷலி குஜராத்துக்காரங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு தகவல் கிடைக்கிது மக்களே. இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படி இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட் பாஸில் கனடாவுக்கு அதிகமாக நம்ம இந்தியர்கள் போகிறாங்க. அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் ஸ்டடி பண்ணுறது, இல்லை ஸ்டடி முடிஞ்சோடனே இந்தியாவுக்கு திருப்பி வராமல் நேராக அமெரிக்காவுக்குள்ளே பார்டர் வழியாக, கனடா அமெரிக்கா பார்டர் வழியாக லேண்ட் பார்டரில் அவங்க கிராஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு போயிடுறது. உங்களுக்கு தெரியும், கனடாவோட ஸ்டூடெண்ட் பாஸ் இருந்துச்சுன்னா அமெரிக்கா ஆன் அரைவல் மாதிரி போயிட்டு சுற்றி பார்த்துட்டு திருப்பி கனடாவுக்குள்ளே வந்துடலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி அவங்க யூஸ் பண்ணி அவங்க நேராக அமெரிக்காவுக்குள்ளே போயிட்டு அங்கேயே தங்கிடுறாங்க. ஸோ அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று கனடாவிலேருந்து அமெரிக்காவுக்குள்ளே போன இந்தியர்கள் அதிகம். அதேமாதிரி மெக்சிகோவுக்கு போயிட்டு அங்கேருந்து அமெரிக்காவுக்குள்ளே ஈஸியாக கிராஸ் பண்ணுறாங்க. அது மாதிரியான
மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. ஓகே, இதில் வந்து அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா மெக்சிகோலேருந்து போனவர்களும் கனடாவிலேருந்து போனவர்கள் தான் வந்து அமெரிக்காவில் வந்து இல்லீகலாக தங்கியிருக்கவங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து போயிட்டுருக்கு. இந்த இதில் இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து சமீபத்தில் வந்து ஒரு சர்ச்சுக்கு வந்து ப்ரே பண்ணுறதுக்கு போகிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஷப் வந்து அவர் ட்ரம்ப்கிட்ட வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த பிஷப் வந்து என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தயவு செய்து வந்து இந்த எல்ஜிபிடி+Q அப்படிங்கிற கம்யூனிட்டியை வந்து நீங்கள் அங்கீகரிங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமெரிக்காவில் வந்து ஒன்லி வந்து 2 ஜெண்டருக்கு தான் நாங்கள் வந்து அங்கீகாரம் கொடுப்போம். ஒன்று வந்து மேல் அண்ட் ஃபீமேல். இந்த டிரான்ஸ்ஜெண்டர் எல்பிவிஜி கம்யூனிட்டிக்கெலாம் வந்து நாங்கள் அங்கீகாரம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதுக்கான சட்டத்தையும் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர்டர்ஸில் வந்து சைன் பண்ணியிருந்தாப்புல. ஸோ இது இப்போ வந்து அங்கே இருக்கிற இல்லீகல் மைக்ரன்ஸு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், எல்ஜிபிடி+Q கம்யூனிட்டிஸ் இவங்க எல்லாமே வந்து ஒரு அச்சத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அப்புறம் வந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு சர்ச்சையான ஒரு ஆர்டர்ஸ் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு சட்டம் இருக்குது. என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் பிறந்த எந்த குழையாக இருந்தாலும் அவங்க எந்த குழந்தைகளாக இருந்தாலும் அவங்க வந்து அமெரிக்காவோட ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன் ஆயிடுவாங்க. அது வந்து அது எது மூலியமாகவும் அமெரிக்காவுக்குள்ளே வந்து அவங்க வந்து ஒரு தாய் வந்து குழந்தை வந்து பிறந்தாங்க அப்படின்னா அந்த மண்ணில் பிறந்த அத்தனை குழந்தைகளும் அமெரிக்காவோட சிட்டிசன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை சமீபத்தில் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த 200 ஆர்டரில் அதுவும் ஒரு ஆர்டர் அவர் வந்து இஷ்யூ பண்ணி அதை வந்து இனி நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம். அமெரிக்காவில் வந்து பிறக்கிற குழந்தைகள் எதர் அமெரிக்கா சிட்டிசனோட குழந்தையாக இருக்கணும் ஆர் அமெரிக்காவுடைய நிரந்தரவாச வச்சுருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன் ஆவாங்க. மற்ற பிரகாரம் ட்ராவலில் வர்றவங்க இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸாக வந்து அங்கே வந்து குழந்தை பெற்றுக்கிறவங்க இல்லை ஏதாவது பார்டரில் வந்து இஷ்யூ ஆகி கைதாகி ஜெயிலில் வந்து இருக்கிறப்ப கர்ப்பமாக அதாவது குழந்தை பிறந்தவங்க இது போன்ற எந்த விதத்தில் இப்போ குழந்தை பிறந்தாலும் அமெரிக்காவுக்குள்ளே பிறக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இதை எதிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்காவோட 17 மாநிலங்களில் இப்போ வந்து கோர்ட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவரோட அந்த ஆர்டருக்கு எதிர்த்து வந்து கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது வந்து கூடிய விரைவில் வந்து கோர்ட்டில் வந்து இது சேலஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த அமெரிக்காவுடைய இந்த அடிப்படை சட்டங்களை வந்து மாற்றணும் அப்படின்னா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அத்தனை செனட் உறுப்பினர்களும் அதை ஓட்டு போட்ட பிறகு தான் வந்து அது நிறைவேறும் மக்களே. ஸோ இது வந்து இவர் எவ்வளோ இந்த ஆர்டர்ஸ் வந்து எல்லாம் வந்து நிறைவேறுமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இப்போ வந்து சமீபத்தில் அதாவது அமெரிக்காவோட அதிகாரப்பூர்வ ஒரு அபிஷியல் ஒரு மீட்டப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இந்தியாவோட தான் நடந்திருக்கு. முதல்ல வந்து யுஎஸோட வெளியுறவுத்துறை அமைச்சராக உள்துறை அமைச்சராக வந்து பொறுப்பேற்ற திரு மார்க் ரோபியோ வந்து முதல்ல சந்தித்தது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக சந்தித்து இந்தியாவினுடைய பாதுகாப்பு மற்றும் வந்து அந்த குவாடு கூட்டமைப்போட செயல்பாடுகள் இது போன்ற விஷயங்கள் வந்து மிக கடுமையாக வந்து ரொம்ப சீரியஸான மேட்டர்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ண ரொம்ப டீட்டெயில் ரிப்போர்ட் வெளியில் வரல. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்க் வார்னரையும் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க. இன்னொன்று வந்து எஃப்ஐ டைரக்டராக நம்ம குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு சீப் காஷ் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஃப்ஐ சீப்பாக இருக்கார். அவரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. ஓவரால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்திய அமெரிக்க உறவு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லோரும் நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க மக்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.